13 யாக்கோபு 4:13-17. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? காலம் தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்க இடைபெடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு பிபிடி மேலே இருக்கும், ஹெட்டிங்ஸ்லாம் அதில் வரும். அது எதுக்கு பாஸ்டர் தேவையெல்லாம் போட்டு நாங்கள் என்ன எழுதுகிறோமா, அதை கவனிக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்து. இருந்தாலும் என்னுடைய முயற்சி, ஏன்னா கொஞ்சம் ஒரு 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 சாதாரண நிலைமையிலிருந்து அடுத்த கட்ட ஒரு நிலைமை. ஏன்னா வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் பாவத்தை குறித்து பேசுறது, சில சபைகளில் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறது, இயேசுவை குறித்து பேசுறது, நான் தப்புன்னு சொல்லலை. பட் அதையை தாண்டி சத்தியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் டீப்பாக நம்ம போக போகிறோம். அது உங்களுக்கு இந்த பிபிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வர யாக்கோபு புத்தகம். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே படித்தது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்முடைய சபைக்காக நான் தியானிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து ஏற்கனவே நான் படித்ததை விட இப்பொழுது ரொம்ப ஆழமாக எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல 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 காரியங்களை எனக்கு என்ன பண்ணியிருக்கு, அது கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோபு எதை குறித்து பேசுகிறாரு, நம்முடைய எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டு விசுவாசிகள் வாழும். அல்லேலூயா. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு இப்போ எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்குன்னா, நீங்கள் திட்டமே போடாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க, போகிற போக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்க போங்க, நடக்கிற வாக்கில் நடக்கும், அதுவா எல்லாமே நடக்கும், ஆவியில் அது வாட்டுக்கு நடக்கும், இல்லை போகிற போக்கில் எல்லாம் அது வாய்க்க பெறும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, வேத வசனமே ஒரு மிகப்பெரிய திட்டம் தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் போட்ட திட்டம் தான், அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதல் தான் முழு வேதாகமும். திட்டம் போடுவது தப்பு அல்ல, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு வேத வசனம் அதான். அப்ப எதிர்காலத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளை எப்படி திட்டம் போட்டு வாழணும் அப்படிங்கிறத யாக்கோபு அழகா என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். என் சகோதர சகோதரியே, ஏன் திட்டம் போடணும், திட்டம் போட்டு ஒரு வாழ்க்கை ஏன் வாழணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உலகபூர்வமான வாழ்க்கையாக இருக்கலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் நிறைய தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார், வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், பரிசுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளையும் அந்த வரங்களையும் அந்த பரிசுகளையும் திட்டம் போட்டு நீங்கள் வாழும் பொழுதுதான் எதிர்காலத்திலே அந்த தாளந்துகளையும் வரங்களையும் சரியான இடத்திலே சரியான நேரத்திலே சரியான முறையிலே பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பணமும் அப்படிதான். பணமாகட்டும், சொத்தாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதை சரியான முறையிலே திட்டம் வகுத்து நீங்க அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் திட்டம் இல்லாமல் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்றது பார்க்குறீங்களா, அங்கதான் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. பணத்தினால சந்தோஷம் வரும்னு பார்த்தா அதனால நிம்மதி கெட்டு போவோம், உறவுகளால மகிழ்ச்சி வருமானு பார்த்தா அதனால சண்டைகள் தான் வரும். அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா காரியங்களையும் திட்டம் வகுத்து நடக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை வேதவசனத்துல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21:5. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். நல்லா கவனிங்க, ஜாக்கிரதை உள்ள நினைவுகள், திட்டம், நினைவுகள், ஆலோசனை, யோசனை, இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான்.
பிளான் அப்படின்னு சொன்னாவே திட்டங்கள், நினைவுகள், ஆலோசனைகள், யோசனைகள், இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். அனுமானம் அப்படின்னு சொன்னா போற போக்குல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது, ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. அங்க பாத்துக்குவாங்க, போ ஒரு டூர் போறோம் அப்படின்னு சொன்னா சில பேர் புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இதெல்லாமே கட்டிட்டு போறது உண்டு. அது பிளான். அங்க எங்கேயாவது பார்த்துக்கலாம், அங்க போய் சாப்பாடு பார்த்துக்கலாம்னா போறது காட்டுக்குள்ள. அங்க போய் எங்க சாப்பாடு பார்க்கறது? புளியும் சிங்கத்தையும் அடிச்சா சாப்பிட முடியும் இல்ல. அப்படி போற அங்க பார்த்துக்கலாம், அங்க செஞ்சுக்கலாம், அங்க வாங்கிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எதிர்காலத்துக்குண்டான ஒரு திட்டத்தோடு நாம் வாழ்கிறோமா, இல்ல அனுமானம் உள்ள ஒரு வாழ்க்கை? ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல ஒரு குழப்பம் உண்டு. எதுக்கு ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாருல்ல, நம்ம எதுக்கு திட்டம் போட்டு வாழணும், இதை ஏன் இப்படி யூஸ் பண்ணணும்? போற போக்குல வாழ்வோம். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஆனா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும், கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இதுக்குண்டான திட்டம் நம்மகிட்ட தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பணம் வந்துருச்சு, அதை அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, முதல் காரியம். ரெண்டாவது, பாவத்திற்காகவும் பணத்தை செலவு பண்ணலாம். போய் சினிமா பார்க்கலாம், பீடி சிகரெட் குடிக்கலாம், அதை வச்சு போதை வஸ்துக்களை வாங்கலாம், இச்சையான காரியங்களுக்கு போகலாம், விபச்சாரத்துக்கு போகலாம். அந்த பணம் ஆசீர்வாதமா மாறுவதும் இப்படி தவறான வழியில போய் தவறான காரியங்களுக்குள்ள போய் பாவத்தில் விழுவதற்கும் அந்த பணம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வட்டி கூடலாம், வட்டி கூடுறதும் பாவம் தான். அப்ப இதுதான் நமக்கு என்ன பண்ணுது, வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தடுமாறி நிற்கிறான் தான். அதாவது சில பாவங்களை சுலபமா ஜெபிச்சு, குடிப்பழக்கத்தை விட்டுறலாம், சிகரெட் பிடிக்கிறத விட்டுருவோம், பொய் பேசுறதை விட்டுருவோம். ஆனா இப்படி திட்டமில்லாத ஒரு வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் போய் மாட்டிக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு 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 உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கையா, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் வருவோம், இந்த வசனத்துக்குள்ள வருவோம். அதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். யாருக்கு எழுதுறாரு இந்த யாக்கோப் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தினாலே பரவி கிடக்குறாங்க. எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க, பாலஸ்தீனத்துல இருக்கிறாங்க, இப்படி பரவி கிடக்குறாங்க. எகிப்து பாலஸ்தீனத்துல பார்க்கும் பொழுது அங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வியாபாரம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை தான். அங்க என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையை அசால்ட்டா அனுமானத்திலே வாழ்கிற ஒரு கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுகிறார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்காக தான் யாக்கோப் என்ன பண்றாரு, இந்த வசனத்தில் எழுதுற. நல்லா கவனிக்கணும். ஏன் திட்டம் போட்டு வாழணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. போற போக்கில் ஏன் வாழக்கூடாது, ஏன் திட்டம் போட்டு வாழணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுகிற எல்லா காரியங்களிலும் நான் பணம் சம்பாதிப்பது மோட்டிவா இருக்கக்கூடாது, அந்த நோக்கமா இருக்கக்கூடாது. இல்ல வீடு வாங்குவது நோக்கமா இருக்கக்கூடாது, இல்ல பொருட்கள் வாங்குவது நோக்கமா இருக்கக்கூடாது. நான் செய்கிற எல்லா செயல்களிலும் தேவனுக்கு கனத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட நோக்கத்தோடு வாழும் பொழுதுதான் இந்த எதிர்கால திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். குழந்தைகளை இன்னையிலிருந்து வளர்க்கும் பொழுது அதுக்கு மேலே எதிர்கால திட்டம் உண்டு. என்ன திட்டம் உண்டு? என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைப்பேன், என் பிள்ளைய என்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், என் பிள்ளைய பணத்துக்காக நான் அப்படி படிக்க வைப்பேன். அது இல்லை திட்டம். எதிர்கால திட்டம் என்பது என் பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைய தேவ வசனத்துக்குள்ள வளர்க்கணும், என் பிள்ளைய சத்தியத்திற்குள்ள வளர்க்கணும், என் பிள்ளைய தேவன் நன்மைக்கென்று வளர்க்கணும். யோசிங்க, இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப், செக்குலர் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகபூர்வமான வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட திட்டம் போடணும், ஏன்னா இந்த ரெண்டு வாழ்க்கையும் பிரிச்சுக்கிறாங்க. உலகபூர்வமான வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திட்டம் போட்டு நடக்கும்போது சமாளிச்சிடலாம், அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. உலகபூர்வமாக நான் செய்கிற தவறுகள், உலகபூர்வமாக நான் செய்கிற பாவங்கள், உலகபூர்வமாக நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணா கழிஞ்சிரும்,
ஒரு மாசத்துல 3 வாரம் சர்ச்சுக்கு போகாம ஒரு வாரம் சர்ச்சுக்கு போனா எல்லாமே மாறிடும். இல்ல நான் பண்ற தவறுகளை காணிக்க போட்டு கழிச்சிடலாம், இல்ல நான் பண்ற தவறுகளை அந்த ஊருக்கு போய் அந்த சர்ச்சில் போய் ஜெபிச்சா சரியாயிடும், அந்த ஊர்ல போய் அப்படி செஞ்சா சரியாயிடும், அப்படி கணக்கு போடுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகபூர்வமான வாழ்க்கையும் நல்லா கவனிங்க. என்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை உலகபூர்வமான வாழ்க்கை என்று பிரிக்க கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். தேவனிடத்திலே முழங்கால் படியிடும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறீங்களோ அதே பரிசுத்தம் தான் உலகபூர்வமாக எல்லா இடத்துல நீங்க வெளிப்படுத்தணும். தேவ சத்தியத்துல நீங்க வெளிப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம அது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணும்போது பக்தி வைராக்கியமா, பாஸ்டர் பக்தியா ஜெபிக்கணும் பாஸ்டர், ட்ரெஸ் இப்படி போட்டு ஜெபிக்கணும், கதவை சாத்தி ஜெபிக்கணும், அந்த நேரத்தில் அப்படி ஒழுக்கமா இருக்கணும், அந்த நேரத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உலகபூர்வமாக வாழும் பொழுது அப்படிப்பட்ட மனநிலைமை இல்லை. பிரிச்சு பார்க்காதீங்க. இங்க யாக்கோபு இவ்வளவு நேரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபை பேசிக்கிட்டே வராரு. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா உலகபூர்வமான வாழ்க்கையில பணத்தை பத்தியோ பொருளை பத்தியோ செல்வத்தை பத்தியோ தொழிலை பத்தியோ பேசல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எதை பேசுறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜெபத்தை குறித்து பேசுறாரு, பிசாசானவனை குறித்து பேசுறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பேசுறாரு, குற்றப்படுத்துகிறது குறித்து பேசுறாரு. இந்த மாதிரி பல காரியங்களை பேசிக்கொண்டே வராரு. ஆனா நல்லா கவனிங்க, 13ஆவது வசனத்துல தான் ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாரு அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டு உலகபூர்வமான ஒரு வாழ்க்கை, என்ன வியாபாரம் பண்ணுமோ இங்க போய் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டையும் பிரிக்க கூடாது, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். அவருடைய சத்தியம் அப்படிதான் என்ன பண்ணுது, வெளிப்படுது இந்த இடத்துல. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 காரியங்கள். ஒன்று திட்டம், இன்னொன்று அனுமானம். இல்ல ஏற்கனவே நான் சொன்னது போல போற போக்குல ஒரு தற்காலிக ஒரு வாழ்க்கை. இந்த திட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஃப்ளெக்சிபிள். அந்த திட்டத்தை எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளா ஏற்றது போல மாற்றிக்கொள்ளலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா டீடைல்டு டிசைன். அதாவது ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னா சரியா என்ன பண்ணுறது, வடிவமைக்கிறது. எதிர்காலத்தை சரியா வடிவமைக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும் இருக்கணும். போற போக்கில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வடிவமைத்து வாழ்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும் இருக்கணும். அதே போல கேர்ஃபுல் கன்சிடரேஷன், எல்லா விஷயத்தையும் சரியா என்ன பண்ணும், அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்வது. திட்டம்னா அப்படிதான். இந்த இடத்துக்கு போனா இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இது இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும். ஒரு தியேட்டர் அப்படின்னு சொன்னா அங்க பாவம் இருக்கும். ஒரு பார் அப்படின்னு சொன்னா அங்க பாஸ்டர் அங்க செவனப்பு விக்குது இல்ல, சொல்றமா இல்லையா? உண்மை என்ன, அங்க என்ன விற்குது, குடிப்பழக்கத்துக்கு உண்டான இல்லை பாஸ்டர் அங்கே செவனப்பு விற்கிது, அங்கே நடக்கடலை விற்கிது, அங்கே ஸ்நாக்ஸ் விற்கிது, அதனால நான் வாங்க போனேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஏன் ஒயின் ஷாப் போனீங்க? நான் ஒயின் ஷாப்பில் குடிக்க போகல, அங்கே போய் தண்ணி பாட்டில் வாங்க போனேன். தேட்டருக்கு எதுக்கு போனீங்க? அங்கே பாப்கார்ன் நல்லா இருக்கு, நான் வாங்க போனேன். திட்டம், எல்லா விஷயங்களிலும் திட்டம் போடணும். எப்படி திட்டம் போடணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கன்சிடரேஷன், உண்மைத்தன்மை. ஃபஸ்ட்டு தற்காலிகமாக போனேன் அப்படின்னு நான் அதை செஞ்சுட்டேன், தற்காலிகமாக அப்படி போனேன், அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. திட்டம் போட்டு வாழ்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் எதிர்காலத்தில் விழுந்து போகிற பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. வாலிப வயதில் ஒரு திட்டம் இருக்கணும். கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆணையோ எனக்கென்று வைத்திருக்கிற பெண்ணையை தான் நான் திருமணம் செய்வேன், அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போகணும். அப்போ நீங்கள் குறுக்கால ஏதாவது வந்துச்சுன்னா அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இல்லாத, ஒரு எதிர்கால திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் இல்லை பாஸ்டர், அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. மனசுக்கு, சில பேர் சொல்லுவாங்க, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், நல்ல குணம் இருந்தா போதும். படசுக்கு பிடிச்சிருந்தா போதும், நல்ல குணம் இருந்தா மாத்தி கொண்டு வந்துருவோம்ல. என்ன சொல்லுவாங்க, அவங்களை அப்படி மாத்தி ஆண்டவர்களை கொண்டு வந்துருவோம்ல. இல்லை, யாக்கோபு இந்த இடத்துல அதான் அழகா அடிச்சு நிறுத்தமா சொல்றார். ஒரு 4 பாயிண்ட் மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த திட்டம், அனுமானம், இந்த தலைப்பை புரிஞ்சுக்கோங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திட்டமிட்ட வாழ்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா நிச்சயமற்ற தன்மைகளை அங்கீகரிக்கிறது, அனுமானம் அவற்றை புறக்கணிக்கிறது. ஒரு மனுஷன் திட்டமிட்டு வாழ்க்கை, எதிர்காலத்தில் திட்டமிட்டு வாழ்க்கை வாழும் பொழுது அது அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காரியமெல்லாம் நடக்காது, இந்த காரியத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை என்ன பண்ணுதா, அங்கீகரிக்கிறது. அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொண்டு நடக்குது. சில நேரத்தில் கனவு காண்றது உண்டு. என்ன அப்படின்னா, ஜெபிச்சுட்டு இன்னைக்கு போனேன்னா 3 பவுன் மோதிரம் ரோட்ல கிடக்கும் பாஸ். என்னது
ஜெபிச்சுட்டு போனால் 3 பவுன் மோதிரம் ரோட்டில் கிடக்கும், ஜெபிச்சுட்டு போனால் 2 செயின் ரோட்டில் கிடக்கும். இன்னைக்கு நான் ஜெபிச்சுட்டு போனேன், அந்த கடைக்காரர்கிட்ட போய் 100 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, 500 ரூபாயா திருப்பி கொடு. ஆண்டவர் பார்த்தீங்களா பாஸ்டர், இதெல்லாம் நிச்சயமற்ற தன்மைகள், இதெல்லாம் தப்பான தன்மைகள், இதெல்லாம் முடிவில்லாத தன்மைகள், இதெல்லாம் தவறான காரியங்கள். இதை உணர்ந்து அதை அங்கீகரிக்கிறது. ஆனா அனுமானம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு பண தேவையில் இருந்த பாஸ்டர், லோன் கட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணீங்க, இது இப்படி வீட்டுக்கிட்ட இப்படி போகும்போது ஒரு 500 ரூபாய் கடந்தது, ஆண்டவர் அங்கே போட்டு வச்சிருந்தாரு, அது யாரோ காசு அது. உடனே அதை எடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை. நிச்சயமற்ற தன்மைகளை அங்கீகரிக்கிறதுனா, என் கடன் தேவை எவ்வளவு இருக்கலாம், என் தேவைகள் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா அது என்னுடைய காசு அல்ல, அது கர்த்தர் கொடுத்தது கிடையாது. கர்த்தர் ஒருபோதும் 500 ரூபாய் ரோட்ல போட்டு நீ போய் எடுத்துக்கொள்ளலாம் சொல்ல மாட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, நீ உழைக்கிறதா நீ சாப்பிடுவ. அடுத்தவங்க இருந்து புடுங்குறதோ அடுத்தவங்க இருந்து ஏமாத்தி சாப்பிடுறதோ என்ன பண்ணாது கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுல என்ன சொல்றாரு 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நிச்சயமற்ற தன்மைகளை தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அந்த வசனம் உண்டு. ஆனா நாளைய வாழ்க்கை குறித்து யோசிக்கும் பொழுது திட்டமிடல் கண்டிப்பா வேணும். அதை தான் இங்க சொல்றாரு. அழகா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது அல்லவா. நீங்க எதையெல்லாம் நிரந்தரம் வச்சிருக்கிறீங்க? உண்மை உதாரணத்துக்கு கர்த்தர் மாத்திரம் தான் நிரந்தரம். என் கணவர் நிரந்தரம் கிடையாது, என் மனைவி நிரந்தரம் கிடையாது, என் வேலை நிரந்தரம் கிடையாது, என் பிள்ளைகள் நிரந்தரம் கிடையாது, என் படிப்பு நிரந்தரம் கிடையாது, என் உடல் சுகம் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் நிச்சயமற்ற தன்மைகள். இந்த நிச்சயமற்ற தன்மைகளை குறித்துதான ஒரு திட்டம் இருக்கணும். அப்படின்னு சொன்னா, என் கணவர் சாகர வரைக்கும் சம்பாரிச்சு போடுவாரு, நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிச்சயமற்ற தன்மை. என் கணவருக்கு தான் உடம்பு அப்படி நல்லா இருக்குல்ல, அவர் சம்பாதிக்கட்டும், நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, நிச்சயமற்ற தன்மை. கணவர் காலம் உள்ள சம்பாரிச்சுட்டு இருக்க மாட்டார். அவருக்குண்டான பலன் கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த பலன் உள்ள வரைக்கும், அந்த பலன் ட்ரைன் ஆகிற வரைக்கும், குறையிற வரைக்கும் அவர் சம்பாதிப்பார். அப்ப எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமற்ற வாழ்க்கை. என் கணவர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். என் பிள்ளை பாஸ்டர், என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கிறேன், நாளைக்கு அது எனக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு எப்படி சாப்பாடு போடுதுன்னு பாருங்க. நிச்சயமற்ற தன்மை. அது கரெக்டா சம்பாதிக்கிற நேரத்தில் இன்னொரு வழியா என்ன பண்ணிடும், போயிடும். அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். என் பிள்ளை எங்கூடையே வச்சிருப்பார், என் கணவரை சாகாம பார்த்து கொள்வார், என் மனைவியை சாகாம பார்த்து கொள்வார். இல்ல, இதெல்லாம் நீங்க போற போக்கில் வாழ்கிற வாழ்க்கை. பார்த்துக்குவார் பார்த்துக்குவார் பார்த்துக்குவார், கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நிற்போம். சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் எதிர்கால திட்டம். முதல்ல நிச்சயமற்ற தன்மைகளும் குடும்பத்தில் ஆராயுங்க. இந்த ஜீவன் எப்படிப்பட்டது, உங்க கணவனுடைய ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு தெரியல, உங்க ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு தெரியல, ஏன் ஜீவன் எப்படிப்பட்டது இல்லை, ஏன் பிள்ளை ஜீவன். அப்ப எப்படி பாஸ்டர், நான் எல்லாவற்றிலும் தயாரா இருக்கணும். ஒன்று, என் கணவர் சம்பாதிக்கிறாருன்னா அந்த காசை பத்திரமா சேமிக்கிறவங்களா நான் இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு 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 வாழ்க்கை முறையில நான் என்ன பண்ணும், தேவன் கொடுக்கிற பலன்ல ப்ரிப்பேர் ஆகி நான் போகணும். என் கணவர் இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நேரத்தை பயன்படுத்துங்க. மனைவிமார்கள் நேரத்தை பயன்படுத்துங்க, பிள்ளைகள் நேரத்தை பயன்படுத்துங்க. இல்ல மனைவிமார்கள் கணவன்மார்கள் நேரத்தை பயன்படுத்துங்க. சும்மா இருக்காதீங்க. கணவன் சம்பாதிக்கிறான்னா மனைவிமார்கள் சேமிக்கிறதுல ஒரு பங்கு வகிக்கலாம். அதே போல என் மனைவி எப்படி இருந்தாலும் எனக்கு சமைச்சு போட்டு தான் ஆகணும் பாஸ்டர். எப்படி, அவங்க உடம்பு முடியாமல் படுத்திருந்தாலும் சரி, அவங்க என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, அவங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு, அவங்களுடைய வேலை அதுதானே, அவங்க சாப்பாடு போட்டு. நான் எதுக்கு சமையல் கட்டு போகணும், நான் எதுக்கு தீப்பெட்டி பற்ற வைக்கணும், நான் எதுக்கு லைட்டர், நான் எதுக்கு சாம்பார் வைக்கணும், நான் எதுக்கு சாப்பாடு. இல்லை, ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு கடைசி வரைக்கும் உங்க மனைவி உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுவாங்கன்னு கிடையாது. அவங்க ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்ப என்ன பாஸ்டர் பண்றது, சமைக்க கத்துக்கோங்க. அல்லேலூயா. யாருமே அல்லேலூயா சொல்லியே. ஒன்று, சமைக்க கணவர்மார் தெரியலன்னா கணவர்மார் கற்றுக்கோங்க. இல்லை பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டில் சமைக்கிறாரு, நான்லாம் சமைக்கிறது இல்லைன்னா மனைவிமார் கற்றுக்கோங்க. எல்லாருக்குமே நிச்சயமற்ற வாழ்க்கை. அப்போ நேரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா பிரயோஜனமாக்கணும். கர்த்தர் உங்களை கொஞ்ச நாள் சும்மா வச்சிருக்கிறாருன்னா படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை,
கர்த்தர் உங்களை ஒரு டைம் கொடுத்துருக்கிறார், ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் உன்னை எங்கேயோ பயன்படுத்த போறாரு, எதுக்கோ நீ ப்ரிப்பேர் ஆகணும். இல்ல உன் வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒன்று பிரிந்து போக போகுது, யூ ஹேவ் டு ரெடி, யூ ஹேவ் டு கேரி. நீங்க அதை எடுத்துக்கணும், நீங்க அதை தாங்கி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை உண்டு. சும்மா படுத்துக்கிட்டு, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு, சும்மா மொபைல் போன் பார்த்துட்டு, சும்மா வெட்டினாயம் பேசிட்டு, சும்மா விளையாண்டுக்கிட்டு இல்ல, அந்த நாட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாதான் உனக்குண்டான நேரம் வரும் பொழுது நீ எதை குறிச்சும் கவலைப்படாம எழுந்து நிற்க முடியும். இல்லைன்னா வீட்டுக்காரர் செத்துட்டார், இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியுது. கணவர்மார் செத்தோன்னா மனைவிமார் கொஞ்ச நாளே இறந்துடுறாங்க. மனைவிமார் இறந்த உடனே கணவர்மார் கொஞ்ச நாள் ஏன் இறந்து போறாங்க? அப்படி கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரா? நீ ஸ்டடியா இல்லை, நீ ஸ்டடியா இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் கணவன் மனைவி வாழும்போது நல்லா இருக்கும். கணவன் இறந்து போனாவோ மனைவி இறந்து போனா குடும்பம் குப்பையா போயிடும். ஏன் குப்பையா போகுது அப்படின்னா இந்த அம்மா ஸ்டடி இல்லாம இருக்கும். அந்த நிச்சயமற்ற வாழ்க்கை புரிந்து கொள்ள, அவர் சம்பாதிக்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் சம்பாதிக்க பொருட்களை வாங்கி போட்டு அது அனாவசியமான செலவு. இல்லை அவர் சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது இல்லை, அது ஒரு இன்சூரன்ஸா சேர்த்து போடுறது இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டால் ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கோ, இன்சூரன்ஸ் நம்பி நான் வாழணும் அப்படிலாம் கிடையாது. இன்சூரன்ஸ் போடலாம், தப்பு கிடையாது. சேமிச்சு வைக்கலாம், தப்பு கிடையாது. சகோதர சகோதரி, இன்னும் அழகா ஒரு வசனம் சொல்லுவாங்க. இதுக்கு உடனே ஒரு கோட் பண்ணுவாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 30ஆம் வசனம் சொல்லுவாங்க, பறவைகளை பார், அதே போல இதை பாரு. அந்த வசனத்தை கூட வாசிங்களேன். மத்தேயு 6:26 வாசிங்க. ஓகே. இதுல கவலைப்படுகிறது இல்லை. நல்லா கவனிங்க. கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு தவிர திட்டம் போட்டு வாழ வேண்டாம்னு ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. ஹல்லேலூயா. ஏன்னா திட்டம் போடுங்கன்னா உடனே இதை ஜாயின் பண்ணிடணும். ஏன் பாஸ்டர் நான் எதுக்கு திட்டம் போடணும்? ஏன் பணத்தை எதுக்கு நான் சேமிச்சு வைக்கணும்? ஆகாயத்தில் காக்கா போசிக்கிறாங்க, அது போசிக்குது, இது போசிக்குது. திட்டம் போடணும். திட்டம் போடுறது ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல, கவலைப்பட வேண்டான்னு தான் சொன்னார். எதை குறித்து பயப்படாது, கவலைப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில நடக்கும் போது, ஒரு திட்டம் போட்டு வாழும் பொழுது, எதிர்காலத்தை தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது, நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ ஆல்ரெடி ரெடியா இருப்ப, நீ ஆல்ரெடி தயாரா இருப்ப. தனிமையை உணர போறது கிடையாது. ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு பலவீனப்படுறது கிடையாது, இல்லைன்னு கவலைப்படுறது கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை எப்படிப்பட்டவராக இருப்பார், தயாராக என்ன பண்ணிருப்பார், ஆண்டவர் வைத்திருப்பார். முதல் பாயிண்ட் அதுதான். எதிர்காலத்தை நல்லா கவனிங்க. எதிர்காலத்தின் மீது தயவு செய்து உங்களால் அதிகாரம் செலுத்த முடியாது. எதிர்காலத்தின் அதிகாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைய தினத்தின் மேல நீங்க அதிகாரம் செலுத்த முடியாது, யாரா இருந்தாலும் செலுத்த முடியாது. எவ்வளவோ செலவு பண்ணி இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஐசியூல வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு கோடி கணக்கில் பணக்கணும், அடுத்த நாள் செத்து போயிடுறான். முடியாது. எதிர்காலத்தின் மீது அதிகாரம் செலுத்தவே முடியாது கடவுளை தவிர. தேவன் ஒரு களஞ்சியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா சேமிச்சு பழகுங்க. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்துல சேமிச்சு பழகுங்க. அதை குறிச்சதான காரியம் நல்லா நிச்சயமற்ற தன்மைகள். பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல எதெல்லாம் நிச்சயமற்றது உங்க வாழ்க்கையில நோட் பண்ணுங்க. நீங்க வைத்திருக்கிற வாகனம் நிச்சயமற்றது, உங்க கணவன் மனைவி பிள்ளைகள், ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம் பொருள் செல்வம் சொத்து இது எல்லாமே நிச்சயமற்றவைகள். சொந்த வீட்டில தான் பாஸ்டர் வாழ்ந்துட்டு இருப்பேன், வாடகை வீட்டில் என்னால வாழ்ந்தா உடனே தூக்கு போட்டு செத்து போயிடுவேன், சில பேர் சொல்றது உண்டு. புரிஞ்சுக்கோங்க, சொந்த வீடும் நிச்சயமற்றது, வாடகையும் நிச்சயமற்றது. இங்கிருந்து இங்க மாறலாம், இங்கிருந்து இங்க மாறலாம், இங்கிருந்து அங்க போகலாம், அங்க வரலாம். வாகனத்துல தான் நான் போவேன், பஸ்ல எல்லாம் போற ஆள் கிடையாது. நான் ஒன்லி பைக் மட்டும்தான், கார் மட்டும்தான். நிச்சயமற்ற வாழ்க்கை. எதுக்கும் தயாரா இருக்கணும். பார்த்துக்கலாம், போற போக்குல பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னொரு கூட வாசிங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20 ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயோ. ஒரு நாள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது, அது என்ன நடக்க போறதுங்கிறத நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. இந்த நிச்சயமற்ற தன்மைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகுதுங்கிறது நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, நாளைக்கு உங்க மனைவி எப்படி இருக்காங்கன்னு இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிட முடியுமா?
நாளைக்கு உங்கள் கணவர் எப்படி இருப்பா, பாஸ்டர் இன்னைக்கு என் கணவர் என் மேலே அன்பு பாசம் ஐயோ அப்படி இருந்தார், இதே போல் நான் சாகிற வரைக்கும் என் கணவர் இருப்பார் சொல்ல முடியுமா? நாளைக்கே கணவர் மாறலாம், நாளைக்கே மனைவி மாறலாம். என் புள்ள என் மேலே என்ன அன்பு தெரியுமா பாஸ்டர், அப்படியே நான் அப்படி தாங்கி பிடிப்பாங்க பாஸ்டர், என் பிள்ளையெல்லாம் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும் பாஸ்டர் சொல்ல முடியுமா? உங்களை சுற்றி இருக்கிற நிச்சயமற்ற தன்மைகள் எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. அப்போ எப்படி பாஸ்டர், அப்போ என்னதான் பண்ணுறது? நீ தயாராகிக்கோ. உன் பிள்ளை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு நீ ரெடியாரு, உன் கணவர் வேற மாதிரி பார்க்குறாரா நீ ரெடியாரு, உன் மனைவி வேற மாதிரி இருக்காங்களா நீ ரெடியாரு, உன் சொந்தக்காரங்க வேற மாதிரி இருக்காங்களா நீ ரெடியாரு, உன்னுடைய சொத்துக்கள் வேற மாதிரி இருக்கா நீ ரெடியாரு. போற போக்கில் வாழ்க்கை வாழ்ந்து நிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தீங்கன்னா நிச்சயமற்ற தன்மைகளை நம்பி ஏமாந்து தூக்க மாட்டிப்போம். இன்னைக்கு அப்படிதான், நிச்சயமற்ற தன்மைகளை நம்பி ஏமாந்து. இன்னைக்கு பாருங்க, இந்த விளையாட்டு கேம், இந்த சீட்டு விளையாட்டு, இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அது அவனுக்கு தெரியல, அது நிச்சயமற்றது, அது நம்மளை ஏமாத்திருன்னு தெரியல. இன்னைக்கு சம்பாரிச்சு 5000 ரூபாய் நாளைக்கு போய் போடுறான், 10,000 ரூபாய் சம்பாரிச்சிடறான். இப்போ அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருது, நேற்று 5000 சம்பாரிச்சேன், இன்னைக்கு 10,000 சம்பாதிச்சிட்டேன், நாளைக்கு பாரு அப்படி 10,000 நாளைக்கு போடுறான், 20,000 சம்பாரிச்சிடறான். எங்க அப்பா அதுக்கு அடுத்த நாள் போறான், 20,000 இழந்து போறான். சம்பாரிச்ச 20,000 மாத்திரம் இழந்து போறது இல்லை, கையில சேர்த்து வச்சிருக்க 20,000 தூக்கி போடுறான், 40,000. அடுத்த நாள் 40,000 இன்னும் 20,000 கடை வாங்கு, 80,000 இழந்து போறான். அடுத்து இன்னும் 1 லட்ச ரூபாய் கடை வாங்க, இழந்து போறான். கோடீஸ்வரர்கள், திருச்செங்கோட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நடந்தது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க சீட்டு விளையாடுறதுனால. சாதாரண ஒரு கேம், இன்டர்நெட்டில் விளையாடக்கூடிய ஒரு கேம். பல வருஷமா சம்பாதிச்ச பணத்தை 1 மாசத்துல விட்டுட்டு போயிட்டான், அனாதையா நிற்கிறான். அன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் 1 மாசம் சம்பளமே 2 லட்சம் 3 லட்சம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அந்த நியூஸ் எல்லாம். நிச்சயமற்றவைகள். அதுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, நாளை பிறப்பிப்பதை அறியாமல் நிச்சயமற்ற தன்மைகள்ல தங்களுடைய கவனத்தை முழுவதும் என்ன பண்ணுவது, செலுத்துவதே. திட்டம் தான் அங்கீகரிக்கும், இதெல்லாம் நிச்சயமற்ற. என் கணவன் நிச்சயமற்றவர், அவர் எப்படி வேணா ரியாக்ட் பண்ணலாம். அப்ப என்ன திட்டம் போடணும், என்ன தனியா வாழ்றதுக்கு உண்டான சர்வைவல். வீட்டில் லேடிஸ் இருக்கீங்களா, ஒரு தையல் பண்றதை கத்துக்கோங்க, ஒரு வேலைக்கு போக கத்துக்கோங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கோங்க, தப்பு கிடையாது. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இல்லை, என்ன நான் வளர்த்துக்க, என்ன தற்காத்துக்கொள்ள. நான் ஏற்கனவே சொன்னது போல, மனைவிமார்களை நம்பி இருக்கக்கூடிய கணவர்கள் எந்தெந்த விஷயத்தில் நம்பி இருக்கீங்களோ அதில் நீங்கள் சுயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நம்பி இருக்கிறீங்களா, சுயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அரசாங்கத்தை நம்பி இருக்கீங்களா, நம்பிருங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அரசாங்கத்தில் ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வரட்டும், அது எப்போ வேணா நிற்கலாம், எப்போ வேணா அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். அது நிச்சயமற்றது, ஒரு வேலை நிச்சயமற்றது. இன்னைக்கு பல பேர் 50,000 சம்பளம் வாங்குறோம், 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், போய் 50 கோடி ரூபா 5 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சிடறோம். இன்னைக்கு ஒரு ஆள் நின்று பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? அதனால அசால்ட்டாக சொல்கிறான், 1 கோடி ரூபா எனக்கு கடன் இருக்கு. எவ்வளோ கடன் இருக்கு? 1 கோடி ரூபா எனக்கு கடன் இருக்கு. எப்படிங்க 1 கோடி ரூபா கடனை வச்சுட்டு ஏதோ நடபணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படிங்க. என்ன தைரியத்தில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பளம் கடன் வாங்கினீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான், ஐடி கம்பெனியில் இருந்தேங்க, மாதம் எனக்கு சம்பளமே 1 லட்ச ரூபாய் வந்துச்சு, 90,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அதை நம்பி 1 கோடி ரூபாய்க்கு சென்னையில் ஃப்ளாட் வாங்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ஃப்ளாட் வாங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் தாங்க கட்டினேன், வேலை போயிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சு? வேலை போயிடுச்சு. இப்போ பாதி பணம் அதில் போட்டுட்டேன், 10 லட்சம் கையில் இருந்த போட்டுட்டேன், கொஞ்சம் பணமும் கட்டிட்டேன். இப்போ முன்னைக்கும் போக முடியல, பின்னைக்கும் போக முடியல. அந்த பணத்தை எடுக்கிறதா, வீட்டை விட்டு கொடுக்குறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மரண வேதனை தினந்தோறும். எப்படி கட்டுவேன், ஏது பண்ணுவேன்? அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? அப்போ அவர் என்ன ஐடியா பண்ணியிருக்கணும், 1 லட்சம் எனக்கு என்ன கிடையாது நிரந்தரம். அப்போ ஒரு 20 லட்சத்தில் வீடு வாங்கியிருக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு 20 லட்சம் வீடு பெஸ்ட் அது. ஏன்னா கையில் 1 லட்சம் வருது, அது நாளைக்கே நின்னா கூட அது எதாவது சர்வை பண்ணி ஏதாவது எடுத்து அங்கே போட்டு ஏதாவது 20 லட்சம் போது அவனால் பெறட்ட முடியும். நகை கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்பான், கார் கீது வச்சிருப்பான், அதை வச்சு வீட்டை மீட்க முடியும். இப்போ 1 கோடிங்கிறது என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. உங்கள் வேலை ரொம்ப கவனமாக இருங்க. கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், நகை அப்படி கொடுக்குறேன், இங்கே இப்படி கொடுக்குறேன், வீடு நிலத்தை போடுறேன், அங்கே போடுறேன், எனக்கு தான் வருதில்ல 10 மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட் அப்படி கணக்கு போட்டு நான் வாழ்கிறேன்ல, வேலை போயிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது யாக்கோபு தான் சொல்லி கொடுக்குறாரு. 2வது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா,
திட்டமிடல் இரண்டாவது ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திட்டமிடல் என்பது குறுகிய கால வாழ்க்கையை அங்கீகரிக்கிறது, அனுமானம் அதை புறக்கணிக்கிறது. இந்த திட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர் திட்டம், தேவ சித்தத்தின், அதுக்கு அடுத்த பாயிண்ட் இப்போ முன்னாடி பார்க்குறோம். இந்த திட்டம்ங்கிறது எப்பயுமே நம்முடைய லைஃப், வாழ்க்கை என்பது குறுகிய காலம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஷார்ட்டானது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதோ, கொஞ்ச காலம் தோன்றுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த குறுகிய கால வாழ்க்கையில் உங்கள் திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நான் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் என் குடும்பம் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்றது உண்டு, பாஸ்டர் நான் மட்டும் என் குடும்பத்தில் இல்லைன்னா என் மனைவி வாழ முடியாது, என் பிள்ளைகள் வாழ முடியாது, என் கணவர் வாழ முடியாது, என் குடும்பமே வாழ முடியாது, நான் தான் என் குடும்பத்தை தாங்கி நிறுத்துறேன், நான் தான் அப்படின்னு சொல்றேன்னா முதல்ல உட்காந்து யோசிங்க. உங்க வாழ்க்கையில சரியான திட்டமிடல் இல்லை. நீ இல்லாம உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, என் சூழ்நிலை எப்போ வேணா மாறலாம். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது வேலை, நிச்சயமற்ற தன்மைகள். ரெண்டாவது குறுகிய கால ஜீவன். என் வாழ்க்கை எவ்வளோ நாளுன்னு தெரியாது, நான் அதிகம் படிச்சிருக்கலாம், அதிகம் சம்பாதிக்கலாம், ஆனால் என் ஜீவன், என் பிள்ளைகளுடைய படிப்பை காலம் ஃபுல்லாக வழி நடத்துமா, என் குடும்பத்தை வழி நடத்துமானா கிடையாது. அப்போ நான் என்ன பாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உன் குடும்பத்தை நீ இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்றது போல சூழ்நிலையை உருவாக்கு. எப்படி உருவாக்கணும்? எப்படி உருவாக்கணும்? பிள்ளைகளை எப்படி ஒழுக்கத்தில் வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துங்க. ஏன்னா சின்ன வயசுல குழந்தைகளை ஒழுக்கத்தில் வளர்த்தீங்கன்னா அது எதிர்காலத்தில் வரும்போது ஒழுக்கமாக வளரும், எதிர்காலத்தில் அதனுடைய பயணத்தை சரியா செய்யும். உங்க மனைவிமார்களோ கணவன்மார்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு காரியத்தை, உங்களுக்கு பணம் அதிகம் சம்பாதிக்கலாம், பட் அவங்க ஒரு தொழில் செய்யறாங்க, ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதை அனுமதிங்க, தவறு கிடையாது. உங்களுக்கு நீங்க இருக்கும் போதே இன்னொருவரை தயார் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கணும், நான் எதுக்கு சம்பாதிக்கணும், அவர் எங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கி வச்சுக்குவாரு. அவங்க அந்த ஐயா கிட்ட கேட்டால், என் மனைவி சம்பாதிக்கட்டும் பாஸ்டர், நான் எதுக்கு சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கிறத நான் சாப்பிட்டுக்குவேன். அப்படி இல்லை. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ற குடும்பங்கள். தன்னுடைய ஜீவனை உணர்றது கிடையாது. பிள்ளையை பெற்று போட்டுட்டு அனாதையை விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் அப்படி சண்டை போட்டு போயிடுவார், இந்த அம்மா இப்படி சண்டை போட்டு போயிடும், அவருக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்து இறந்து போயிடுவாரு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை, பிள்ளைகள் அனாதையா நிற்கும், தரித்திரனா நிற்கும். அந்த குடும்பத்தினுடைய திட்டம் என்ன, திட்டமிடல் என்ன? கடவுள் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் உங்களை என்னையும் நடத்துறார். படிச்சிருக்கிறியா, படிப்புக்கு உண்டான காரியத்தை பிறந்தே செய்ய, வீட்டில இருந்து திட்டமிடுங்க. சம்பாதிக்கிறத இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, இங்க சம்பாதிக்கிறத வாங்க அங்க போடுறது, அங்க சம்பாதிக்கிறத வாங்க இங்க போடுறது, அப்படி ஏர்ன் பண்ணிடுவான், இப்படி சம்பாதிச்சிடுவேன், இங்க வட்டி கொடுத்து சம்பாதிச்சிடுவேன், அங்க வட்டி கொடு. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் சொத்தை வித்துட்டேன்ல, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ வந்துச்சு? 20 லட்சம் வந்துச்சுல்ல, ரொம்ப சந்தோஷம். என்னம்மா பண்ண? 20 லட்சத்தை ஒரு நிலம் வாங்கி போட்டியா, ஒரு வீடு இல்லை, வட்டி கொடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்? யாருக்கு வட்டி கொடுத்த? அங்க ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், இங்க ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், அங்க எனக்கு வட்டி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், என் வாழ்க்கை ஃபுல்லா சுகமா நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். 3 பேரும் செத்து போயிட்டான ஆக்சிடென்ட்ல, என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சரியா பயன்படுத்துங்க. குறுகிய கால ஜீவன். அல்லேலூயா. குறுகிய கால ஜீவன். திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அது உங்க கணவராக இருக்கலாம், உங்க மனைவியாக இருக்கலாம், உங்க பிள்ளைகளாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எல்லாருக்குமே குறுகிய கால ஜீவன். நாளைக்கு என் ஜீவன் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்ப இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதுக்கு உண்டான ட்ரைனிங், அதற்குண்டான பயிற்சி என் மனைவிக்கோ என்னுடைய கணவருக்கோ என் பிள்ளைகளுக்கோ கொடுத்து நான் தயார் பண்ணி வச்சுட்டு போகணும். அதுதான் நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா தனக்கு பிற்பாடு ஒரு ஊழியக்காரியையோ ஊழியக்கார பிள்ளைகளையோ சபையில ஊழியக்காரர்களையோ பயிற்சி கொடுத்து வச்சுட்டு போகணும். உங்க பிள்ளைகளை உங்க தொழிலுக்கு என்ன அதை பயிற்சி கொடுங்க, தப்பு கிடையாது. அவங்க டாக்டருக்கு படிக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்கலாம், அவங்க படிச்சுக்கிட்டே இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நாளைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அந்த படிப்பு தடைபடாமல் இருக்குது, ஒருவேளை யூஸ் ஆகும். கர்த்தர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக அந்த பூமியில வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அதுக்கு எதுக்காக என்ன பண்ணார்? சிலுவை என்ன பண்ணார்? சுமந்தார். மனுஷன் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? ஏன் தச்சு வேலை செஞ்சார்? ஏன் தச்சு வேலை செஞ்சார்? அவங்க அப்பா அம்மா தச்சு வேலை. நான் கடவுள்னு பெருமை பாட்டுல இயேசு இல்லை, என் வேலை வந்து இது மட்டும் தானே அப்படின்னு சொல்லி அவருடைய காலம் வந்துச்சு. கரெக்டா 30 வயசுல போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்பொழுதுதான் என்ன பண்றாரு? தாய் தகப்பனை விட்டு பிரிந்து போறார். அப்ப வாழ்க்கை ஸ்டைல் வேற.
ஆனா அந்த 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பனோடும் தாயோடும் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு, ஒரு தச்சு வேலை அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. சகோதர சகோதரியை ரொம்ப கவனமா கவனிக்கணும். இன்றைக்கு இரவு கூட நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு தேவைப்படலாம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அபசகுணமா பேசுறீங்க, தெரியாம வந்து உட்காந்துட்டேன் நான். அல்லேலூயா. நாளைக்கு தான் பெரிய 5 பவுன் நகை ஆர்டர் பண்ணேன், வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணேன், இன்னைக்கு இப்படி. இதுதான் வாழ்க்கைங்க. அல்லேலூயா. நிச்சயமற்ற வாழ்க்கை. தெளிவா புரிஞ்சுக்கணும். குறுகிய கால ஜீவன். ஐயோ, யாக்கோபு அழகா 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இவர்களை குறித்து பேசும்போது அவ்வளோ அழகா பேசிட்டு வர. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவன் பக்கம் எப்படி சார்ந்திருக்கணும்னு 1ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு. விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உலகத்திலிருந்து எப்படி பிரிஞ்சிருக்கணும், அப்படி தேவ பிள்ளைகள், உலகப்பூர்வமான பிள்ளைகள் அப்படின்னு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அதே போல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை கூட வாசிங்களே, யாக்கோபு 4:3. ஹல்லேலூயா. நமக்கு இந்த குறுகிய கால ஜீவன்ல எதை கேட்கணுமோ ஆண்டுகிட்ட அதை கேட்கணும். ஹல்லேலூயா. கோடீஸ்வரன், நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆகணும்னு ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. சில பேர் வீடு கேட்கலாம், அதுக்காக அரண்மனை கட்டணும்னு என்ன பண்ணக்கூடாது, ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. வந்தா வரட்டும், அதை விட்டுருங்க. பட் நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட சரியா கேட்குறோமா, தேவன்கிட்ட சரியா நம்ம இருக்கிறோமா, எனக்கு எது ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா, எனக்கு எது ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல என் குறுகிய கால ஜீவன் போன பிறகு என் குடும்பம் சஸ்டைன் பண்ணணும், என் குடும்பம் நிலைச்சு நிற்கணும். ஆனா இந்த போற போக்கில் வாழ்கிற வாழ்க்கை அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. காய்ச்சி வந்த உடனே சரி கறி 5 கிலோ எடு, அப்படி ட்ரெஸ் எடு, அப்படி நகையை போடு, நீ இப்படி பணத்தை செலவு பண்ணு, அப்படி பணத்தை செலவு பண்ணு, காரை வாங்கு, பைக்கை வாங்கு, வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டு, அதில் ஒரு 10 லட்சத்தை கடனை வாங்கு. ஆடம்பர வாழ்க்கை. கர்த்தர் அதை ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. குறுகிய கால ஜீவன் எதெல்லாம் பிரயோஜனமா பண்ணுமோ அதெல்லாம் பிரயோஜனமா பண்ணும். இந்த இளவு வீட்டுக்கு, டெத்து வீட்டுக்கு போனோம்னா ஒரு டயலாக் நீங்க காதில் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரிங்காரமா காலையில இருந்து. என்ன டயலாக்? போயிட்டீங்களே, அவர் திரும்ப வந்துடுவார், கவலைப்படாது. அடுத்தது பார்க்கலாம், யாராவது பிடிக்கிறீங்களான்னு. தூங்குறவங்களெல்லாம் எழுப்பிடுவோம். டெத் வீட்டுக்கு போனால் ஒரு டயலாக்கை நீங்கள் காலையிலேருந்து உட்காந்திங்கன்னா அந்த டயலாக் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வரவெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்களே. இந்த பக்கம் ஆண்கள் சைடு என்னங்கய்யா, நல்லா தான் இருந்தார் போயிட்டார், இதுவும் கேட்குற டயலாக் தான். அடுத்தது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் 2வது பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன், நிச்சயமற்ற வாழ்க்கை, அவங்கவுங்க தயாராகிக்கணும்னு. சீக்கிரமாக போயிட்டீங்களே, கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாம், பஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது. வேற இந்த டயலாக் நமக்கு நம்மளே சொல்லுவோம். எப்படி வாழ்ந்த மனுஷன். அடுத்து நல்ல சாவு. சாவில் எப்படி நல்ல சாவு கேட்ட, திடீர் சாவு நல்ல சாவு அந்த மாதிரி சொல்கிறது. அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 10 நாள் 5 நாள் இழுத்துட்டு இருந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நைட்டோ படுத்து அப்படி கப்புன்னு போயிருந்துங்கிறாங்க. அது ஒரு நல்லது தான். ஏன்னா சில பேர் இன்னைக்கு அப்படி தான் வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதை தேவை. பட் நான் சொல்கிற டைலாக் என்னென்னா, 2-3 நாளாக இவரை குறித்து எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சுங்க. என்னது, 2-3 நாளாக இவரை நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பார்க்கணுன்னு உள்ள தோணுச்சு. முந்தானத்து கனவுல கூட வந்தார், ஆனால் பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த டைலாக் நம்ம கேட்குறது உண்டு. அது என்னமோ தெரியல, பார்க்க முடியாமல் போச்சு. கண்ணு மூடுறதுக்குள்ளே பார்க்கலான்னு பார்த்தேன். அவர் என்ன இப்படியே சாவாரா என்ன, கண்ணை ததுக்குள்ள. சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துறாருன்னா உடனே செஞ்சிடணும். அல்லேலூயா. ஒருத்தரை பார்க்கணும், ஒருத்தரை கிட்ட பேசணும், குடும்பத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா டக்குன்னு போய் செஞ்சிருங்க. குறுகிய கால ஜீவன். 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன, அதாவது திட்டமிடுதல் தேவ விருப்பத்தை கருத்தில் கொள்ளுகிறது, அனுமானம் அதை புறக்கணிக்கிறது. அல்லேலூயா. இந்த திட்டமிடல், எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு காரியத்தை திட்டமிட்டு பண்ணும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும். அல்லேலூயா. தேவன் இதை அனுமதிக்கிறாரா அனுமதிக்கவில்லையா அப்படிங்கிறத அனுமதிச்சு அதை புரிஞ்சு அதை அறிந்து செயல்படுகிறவராக இருப்போம். ஆனா இந்த போற பார்த்துக்கலாம்,
பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய சித்தம் இருக்குதா, தேவனுடைய சித்தம் இல்லையா என்பதை புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதெல்லாம் வாரி போட்டுக்கிற மாதிரி அது பாட்டுக்கு என்ன பண்றது, அது என்ன பண்றது, நடந்து போற மாதிரி. அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அந்த நினைத்துக்கொள் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன், திட்டமிடல். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இதனுடைய பிளான் தான் வருது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா அவரை பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து, உன்னுடைய வழிகள் அப்படின்னு சொன்னா அங்க பிளான். உன் பிளான்ல எல்லாம் அவரை நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவார், செவைப்படுத்துவார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. அப்ப நீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத, தேவனுக்கு விருப்பம் இருக்கிறதா, விருப்பம் இல்லையா, தேவ திட்டம் இருக்கிறதா, தேவனுடைய விருப்பம் இருக்கிறதா, தேவன் இதை அனுமதிக்கிறாரா இல்லையா என்பதை என்றைக்கு அறிந்து திட்டமிடுகிறோமோ அதுல தான் கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அந்த வாசனை பாருங்க, உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த பாதைகள் அப்படிங்கிற வார்த்தையை திட்டத்தின் கூட வச்சுக்கலாம், இல்லை எதிர்கால வாழ்க்கையின் கூட வச்சுக்கலாம். இப்போ எந்த விஷயத்தையும், உதாரணத்திற்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தொழில தேவன் என்ன அனுமதிக்கிறார். சில இப்போ ஒரு கடை வைக்கிறாங்க அப்படின்னா பீடி சிகரெட் இதெல்லாம் விற்கக்கூடாது. அப்போ திட்டமிடணும், இன்னைக்கே உட்காந்து நாளைக்கு கடை திறக்க போறோம் அப்படின்னு சொன்னா பீடி சிகரெட் எல்லாம் விற்கக்கூடாது. அது என்னதான் ஆனாலும் விற்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வட்டி கொடுக்கூடாது, வாகனத்தை தப்பான முறையில் உபயோகப்படுத்த கொடுக்கக்கூடாது, வீட்டை தவறான முறையில் ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுக்குறாருன்னு திட்டமிடுங்க. என்ன திட்டமிடுங்க, அந்த வீட்டில் ஒருத்தர் குடி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல முறையில் குடி வைக்கணும், தவறான முறையில் அந்த வீட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு ஃபோன் வாங்குறோம்னா திட்டமிடணும், தேவ விருப்பத்தின் பிரகாரம் இந்த மொபைல் ஃபோனை நான் பயன்படுத்துவேன், தேவ விருப்பத்தின் பிரகாரம் இந்த டிவியை நான் பயன்படுத்துவேன். அப்படி நீங்கள் அந்த தேவனை வச்சு ஒரு திட்டம் வகுக்கும் பொழுதுதான் அதனுடைய அவுட்புட், அதனுடைய வெளியரங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், பரிசுத்தமானதாக இருக்கும். நீங்க உங்க தாளந்தையும் உங்க திறமையை வச்சு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, அதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோசனைகள் அப்படின்னா திட்டங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்க செய்ய போகிற காரியத்தை இப்ப திட்டம் போட்டுட்டோம்னா அதை தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுக்கணும். போற போக்கில் இல்ல. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்கிறாங்கன்னா ஒரு திட்டம் போடுறீங்க. 23 வயசில் நான் உங்களுக்கு திருமணம் பண்ணுறேன், 24 வயசில் நான் பெற்றோர்கள் திருமணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை பொண்ணை குறித்து ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் அதுக்குண்டான திட்டமிடல் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ இருந்தே அதுக்குண்டான சேவிங்ஸை பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். பிள்ளை ஆண்டவருடைய இது இல்லை. அல்லேலூயா. பிள்ளை என்ன பண்ணுது, ஆண்டவருடைய. கல்யாணத்தை வச்சுட்டு வரவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஏங்க கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடுங்க அங்கே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்ல முடியுமா? சாப்பாடு நம்ம தான் போட்டாகணும். ஆண்டவர் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கடந்த நாட்கள் உன்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதை பத்திரப்படுத்து, அதை சேமி, அதை ரெடி பண்ணி வை. உன்னுடைய திருமண நேரம் கரெக்டாக கூடி வரும்போது கர்த்தர் மாப்பிள்ளையை கொண்டு வருவார், பொண்ணை கொண்டு வருவார், திருமணத்தை முடிச்சு வைங்க. கடன் வாங்காதீங்க. இப்போ கொடுக்குற பணம்லாம் எங்கே போகுது? ஏன் அனாவசியமான செலவு, ஏன் தேவையில்லாத செலவு? இல்லை என் பாஸ்டர் எங்கள் வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா தாய் தகப்பன் ஸ்டடியாக இல்லை, நான் சம்பாதிக்க. சேமி. உன் திருமண காரியத்துக்கு விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குறதை காட்டிலும், விலை உயர்ந்த காரியங்களுக்கு செலவு பண்ணுறதை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஒரு காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நிலம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அனாவசியமாக செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க நிலத்தை குறித்து. தேவ சித்தம் உங்களுக்கு எப்போ நிலம் கொடுக்கணுமோ ஆண்டவர் நிலம் கொடுப்பார். ஆனா கர்த்தர் நிலம் கொடுக்கும் போது இது வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த காசை வச்சு தான் உனக்கு வாங்க வைப்பாரோ தவிர திடீர்னு நைட்டு நாளைக்கு காலையில கரையத்தை வச்சு இன்னைக்கு நைட்டு டக்குன்னு வீடு 2ஆ பொளந்து 10 மூட்டை கொட்டாது. சில பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு பணமெல்லாம் போட்டு வைக்கலையே, எது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவா. புறம்போக்கு நிலத்தை வாங்குறதா இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லை புறம்போக்கு நிலத்தை போய் நம்ம ஆக்கிரமிக்கிறதா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல லேண்டை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா பணம். அப்ப என்ன பாஸ், இப்ப இருந்து பணம் சேமி, அனாவசியமா பணத்தை செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் பணத்தை இறைக்காதீங்க. 5 லட்சம் நிலம், 4 லட்சம் நீ சேமிச்சு வச்சிருக்கிற, 1 லட்சத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செய்வார்.
இதுக்காகலாம் ஆண்டவர் அந்த 1 லட்சத்தை நானே சம்பாதிப்பேன் அப்படின்னா இப்போ வர 4 லட்சமும் வராது. கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு என்ன பண்ணணும், செயல்படணும். அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை தப்பா சிந்திச்சுட்டு, துன்மார்க்கத்தனமா சிந்திச்சுட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து இது நடக்கும்னா நடக்காது. நல்லா கவனிங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நீங்க ஒரு பிளான் பண்ணி, நீங்க தவறான ஒரு காரியத்தை பிளான் பண்ணி கர்த்தர் வந்து அதுக்கு உதவி செய்வாருன்னா உதவி செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல போய் தப்பா மாட்டிக்கிட்டு, நீங்க ஒரு இடத்துல போய் தப்பான பொருளை விலைக்கு வாங்கிட்டு, நீங்க ஒரு பொருள் இடத்துல போய் ஆகாத ஒரு காரியத்தை வாங்கிட்டு கர்த்தர் காப்பாத்துவார், கர்த்தர் எப்படி காப்பாத்துவார்? 10 ரூபா உன் கையில கொடுக்குறாரா, பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த 10 ரூபாயை சரியான முறையில் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரியான இடத்துல பேங்க்ல போட்டு வைக்கணும், சரியான பொருட்களை வாங்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இல்லைங்கன்னா இருக்கிற சொத்தெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நீ லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வைக்கிற 1 லட்சம் தான் உலகம் விட்டுருங்க, 5 கோடி 10 கோடின்னு பேசும். ஆனா உங்களுக்கு எனக்கும் 1 லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயம். அந்த 1 லட்ச ரூபாயை தேவ சித்தத்தின் பிரகாரம் ஒழுங்கா எங்க சேமிக்கணுமோ அங்க சேமிங்க. வரவும் போறவனுக்கெல்லாம் 5000 எதுக்கு, அது நாளைக்கு நடக்கும், அது கொடுத்துறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, கிரயம் இல்லாத ஒரு நிலத்தை போய் வாங்கிடுறது. நம்மள நிறைய பேர் அப்படி மாட்டி கடைசியில் ஆண்டவர்கிட்ட உபவாசம் வந்து உலுக்கிட்டு கிடந்தோம். ஆண்டவரை உலுக்கிட்டு, எதுக்கு? புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? தெரியும்ல, பத்திரம்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் அழகா ரிஜிஸ்டர்னு ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த நிலத்தை நீ வாங்கு, எப்படி அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கும்? உன் பணம் எப்படி வீணா போகும்? ஃபர்ஸ்ட் கடையில் போய் வண்டி எடுத்தா 1 லட்சம் ஆகுது, சந்தோஷம். ஆர்சி புக் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. அதனால என்கிட்ட 50,000 தான் இருந்தது பாஸ்டர், உடனே அந்த வண்டி நான் வாங்கிட்டேன்ல. ஏற்கனவே அந்த வண்டி கொலைகேஸில் மாட்டியிருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி மாட்டிக்கிறாங்க. ஆர்சிபி கொடுக்காம அந்த வண்டி நம்பர் வச்சு எங்கேயாவது போய் கொலை பண்ணி கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுக்கும். அவன் உங்ககிட்ட வித்துட்டு போயிடுவான். நீ வாங்கி 4 மாதம் இப்படி அழகாக அப்படி ஓட்டிகிட்டு இருப்ப, எங்கேயாவது கேமராவில் மாட்டினோன்னா அந்த கொலைகேஸில் வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தேவையா? அதுக்கு ஆர்சி புக் இருக்கிற வண்டி வாங்கி கவர்மெண்ட்ல அழகாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த வண்டியை நீங்கள் பத்திரமா வீட்டில் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குங்க. 50,000 ரூபாய் வண்டி, அதுக்கு என்ன பொறுமோ அந்த வண்டியை வாங்கி கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்களா, பிடிச்சோன்னா அவங்ககிட்ட சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், கவனமாக இருக்கணும். ஏதோ அங்கே வேலை நடக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயங்களிலும் என்ன பண்ணும், அரகண்டா இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாதபடி ஒரு மனுஷன் என்னைக்கு சுயமா செயல்பட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு பேர் தான் அரகண்ட். அரகண்ட்னா துணிகரம், கொடூரமானது. ஹல்லேலூயா. தேவ திட்டம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய தாழ்மையை குறிக்கக்கூடிய விஷயம். பார்த்துக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், நான் செஞ்சிருவேன். சில பேர் எப்படி இந்த காரியத்தை, பாஸ்டர் எங்கள் ஊர் நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படி, எங்கள் கையில் அவ்வளோ பணம் இருக்குது, அவர் எனக்கு தெரிஞ்சவர், எம்எல்ஏ தெரிஞ்சவர், கவுன்சிலர் தெரிஞ்சவர், ஊர் ஏட்டையா எனக்கு தெரிஞ்சவர். பிரச்சனை வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எம்எல்ஏவுக்கு பீரியட் முடிஞ்சு வேறு எம்எல்ஏ வந்திருப்பார், கவுன்சிலர் ஊருக்கு போயிருப்பார், ஏட்டையா ரிட்டையர்ட் ஆகிருப்பார். நீ யார்கிட்ட போய் கேட்ப? யார்கிட்ட போய் கேட்ப? இப்படி தான் சில பேர் என்ன பண்ணாங்க, கரையம் இல்லாத லேண்டை ஒரு நோட்டு போட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நோட்டு இருக்குது, கையெழுத்து போட்டு ஆளெல்லாம் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர் அந்த நோட்டை ஒருத்தர் கொண்டாந்து வச்சுட்டு, பாருங்க இந்த நிலம் என்னோட, சந்தோஷங்க. இப்போ என்ன, இந்த கையெழுத்து போட்டு 5 பேர், எத்தனை பேர், 5 பேருமே செத்துட்டாங்க. வக்கீல் போய் கேட்டால், சரி 5 பேர்த்த கூட்டிட்டு வாங்க, அவங்க எப்படி போட்டாங்கன்னு கவர்மெண்ட்டில் கேட்டேன் பண்ணலாம். 5 பேர் எங்கே போய் கூட்டிகிட்டு வருது, சுடுகாட்டில் எங்கே போய் எழுப்புறது? ஒவ்வொருத்தருக்கு மேலே 10 பேர் புதைச்சிட்டாங்க. தோண்டி எடுத்தால் எலும்பு கூட மிஞ்சாது. அதுக்கு ஒழுங்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன நிலத்தை வாங்கியிருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. தேவ சித்தம் என்னமோ தயவு செய்ததை அறிந்து என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, வாய், ஏற்கனவே சொன்னது போல வாய் எனக்கு பெருசு பாஸ்டருங்கிறதாக எல்லா இடத்துலையும் எல்லாம் பேசக்கூடாது. என்னைக்குமே நம்முடைய செயல்கள் தான் பேசணுமோ தவிர நம்முடைய வாய் அதிகம் பேசக்கூடாது. வாயை என்னைக்கு கண்ட்ரோல் பண்றீங்களோ, அடக்குறீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து அந்த வார்த்தை உண்டு. தேவ சித்தத்தை அறிந்து என்ன பண்ணும், செயல்படணும். டைம் ஆயிடுச்சு, கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். திட்டமிடல் என்பது பகுத்தறிவு அல்லது விவேகம் உள்ளது மற்றும் பணிவானது. அனுமானம் என்பது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, தற்பெருமை கொண்டது. அல்லேலூயா. இந்த வசனம் அதுதான்.
அதான் 15ஆம் வசனம் சொல்றா பாரு, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னிதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு உண்டான அர்த்தம் அதுதான், தாழ்மைப்படுத்தணும். எதையுமே அப்படி போல்டா சொல்லிடக்கூடாது, அப்படி தைரியமா என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். நல்லா கவனிங்க, 4வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, விவேகம் உள்ளது, தாழ்மை உள்ளது. ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா, திட்டமிட்டு செய்யறோம் அப்படின்னா, சில ஆலோசனைகளை கேட்கணும். இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது பிரதர், அம்மா இந்த விஷயத்தை செய்யக்கூடாது தலையை ஆட்டிட்டு நம்ம எது வேண்டான்னு சொல்றோமோ கரெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு, பாஸ்டர் முடிச்சிட்டேன், செஞ்சுட்டேன், சாதிச்சிட்டேன், பண்ணிட்டேன், என்ன பிரயோஜனம்? கர்த்தர் அதை அனுமதிச்சாரா? அந்த சித்தம் உண்டா? தேவ திட்டம் உண்டா? சில நேரங்களில் அடுத்தவர்களுடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படணும். சில நேரங்களில் ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷங்கிட்ட யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கறதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவனை அறிந்தவர்கள், தேவ சித்தத்தை புரிந்தவர்கள், வேத வசனத்தை அறிந்தவங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. போறவங்கலாம் ஆலோசனை கேட்டு பிரயோஜனம் அற்றது. அவன் பணம் நோக்கத்தில் சொல்லி கொடுப்பான், இல்லை உலகபூர்வமான சில காரியங்கள் நோக்கத்தில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய வழி எப்படி இருக்கும்? கர்த்தர் தான் உறுதிப்படுத்துகிறார். அப்ப எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை வச்சு யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில பிளானிங், திட்டமிடல் அப்படிங்கிற இந்த காரியத்தை சரியா இல்லை, அவரை கேட்கலாம், சரியா சொல்ல அவருக்கு இந்த விஷயத்தில் கொண்டு. நம்ம சர்ச்சில் இவர் இருக்கார், இவரை கொஞ்சம் பாயிண்ட் கேட்போம். ஒரு திருமண காரியமா, ஒரு நிலம் வாங்குற காரியமா, ஒரு வாகனம் வாங்க ஆசைப்படுறீங்க. அப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் அந்த வாகனம் சர்ச்சில் இருக்கிறவர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, ஐயா அந்த வாகனம் வாங்கலான் இருக்கேன், இது எப்படிங்க ஐயா, இது ஓகேவா, மைலேஜ் தருமா, வண்டி ஓகேவா, கேளுங்க, தப்பு கிடையாது. அவங்ககிட்ட என்ன போய் கேட்கணும்? அவனுக்கு என்ன தெரியும் அதில்? நான் பாஸ்டர் சொல்றதையே கேட்கறது இல்லை, விசுவாசி சொல்றதை நான் கேட்டுருவேனா? இல்லை. தாழ்மை என்ன இருக்கணும்? அதான் சொல்ற, ஹம்பிளா என்ன பண்ணும் இருக்கணும்? விவேகம் உள்ளது. திட்டமிடல்ங்கிறது விவேகம் உள்ளது, பணிவானது. போற போக்கில் வாழ்ற வாழ்க்கை, உலக மனுஷனுடைய புத்தியை தயவு செய்து கேட்காதீங்க. அவன் சொல்ற காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எதையோ ஒன்று அபகரிக்க அவன் புத்தி சொல்லி கொடுப்பான். தேவ சித்தம் என்ன அறிஞ்சு செயல்படுங்க. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, ஐயா இந்த மாதிரி விஷயம், இதை செய்யலாமா, இதை வேண்டாமா? அப்படி இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த சபையில் பேசுறதுக்கு யாரும் எனக்கு அப்படி செட் ஆகல. பாஸ்டருக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா, அதுதான் வேலை. அது எப்படி பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறது? ஒரு பாயிண்ட், பாஸ்டர் ஒருவேளை சின்ன வயசாக இருக்கலாம், அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டா வாழ்க்கையில் நடந்துருமோ? சில விஷயங்களை நானே முன்னெடுத்து போய் உட்காந்து வீட்டில் வச்சு சொல்லிட்டு வருவேன், இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நிச்சயமற்ற தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். தெளிவாக தொடர்ந்து அதே விஷயத்த பண்றாங்க. ஏமாந்துருவீங்க வாழ்க்கையில. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குப்பையா போயிடும். அல்லேலூயா. ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், ப்ராப்பரா பயன்படுத்தணும். இதில் யாக்கோபு தான் சொல்றாரு, உலகத்தில் நீங்க எப்படி இருக்கணும், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதோ, கொஞ்ச காலம் தோன்றி பின்று தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. அல்லேலூயா. மேகத்தை சொல்லலாம், புகையை சொல்லலாம், அது இருக்கிற நேரம் பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அது காணாம போயிடும். வாழ்க்கையும் அப்படிதான். உன் சரீரத்துல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்துல உழைச்சு சேமிக்கிற காசு சேமி, அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். சேமிக்கிற காசு பத்திரமா சேமி, கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் சேவி, விவேகமா சேவி, தாழ்மையோட சேமி. நீ என்னதான் சம்பாதிச்சாலும் உனக்குள்ள பெருமை இருந்தா அந்த காசை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இழந்துட்டு வந்துருக்கும், இன்னொரு இடத்துல ஏமாந்துட்டு வந்துருவோம். குடும்பங்கள்ல தயவு செய்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி எதிர்கால திட்டம் போடுங்க. பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க திட்டம் போடுங்க. அனாவசியமா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் பிள்ளைகளுக்கு உண்டான காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது கடனுக்கு எங்கேயாவது போய் கதவு தட்டிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
எந்த விஷயத்தையும் கர்த்தர் கடன் வாங்கி தான் பண்ண ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கிறவரான்ற இல்ல. ஒரு வீடு வாங்க வைக்கிறாருன்னா கண்டிப்பா எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து தான் வீடு வாங்க வைப்பார். காலதாமதம் ஆகலாம். ஒரு வாகனம் வாங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான காரியத்தை தெளிவுபடுத்தி அந்த வாகனத்தை நல்லா அதை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு ஓனாக்கி கொள்ள, நமக்கு சொந்தமாக்கி கொள்ள ஒரு வழியை கொடுத்தா வைப்பார். உன் பிள்ளைக்கு சரியான நேரத்துல ஒரு பெண்ணையோ ஒரு மணமகனையோ மணமகளையோ ஆண்டவர் கொண்டு வராருன்னு சொன்னா அதற்குண்டான சேமிப்புக்கு உண்டான காரியத்தை எல்லாம் உன் கையில ஆண்டவர் கொடுத்திருப்பார். சரியான நேரத்தில் வந்து 5 லட்ச ரூபா கடனை வாங்கி வச்சுறது, கடனை வாங்கி வச்சுட்டு உடம்பு சரியாம படுத்துறது, கடைசியில் பிள்ளைய கூப்பிட்டு உன் கல்யாணத்துக்கு 5 லட்சம் வாங்கினேன், உன் கல்யாணத்துக்கு 5 லட்சம் வாங்கினேன், நீ கட்டு நீ கட்டு நீ கட்டுன்னு அவங்கள போட்டு உபத்திரவப்படுத்த கூடாது. கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டார். கர்த்தர் கேள்வி கேட்பாரு. நீங்க உட்காந்து ஆண்டவரே 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 கேட்பாரு. அன்னைக்கு கொடுத்த காசுங்க அனாவசியமா அதுக்கு செலவு பண்ண, அனாவசியமா அந்த இது எதுக்கு வாங்கின, நகை எதுக்கு வாங்கின, அந்த சேலை எதுக்கு வாங்கின, அந்த காரியத்தை எதுக்கு வாங்கின, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. எதிர்கால திட்டமிடல் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் சரியான நேரத்தில் கொண்டு வருவார். ஆனால் அதுக்குண்டான ஆயத்தத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். காரியத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இல்லையே அம்மா இல்லையே எங்கிட்டோடு அங்கிட்டோடு இல்லை. சில பேர் சில விஷயத்துல போய் தவற மாட்டிக்கிட்டீங்க. அது விற்கவும் முடியல, அதை வாங்கவும் முடியல, அது என்ன பண்றதுன்னு தெரிய முடியாம சிக்கிட்டு. ஏன் உங்களை ஆண்டவர் இப்படி போக சொன்னார்? கொஞ்சம் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா. உலக மனுஷனை விட்டுருங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாருல்ல. ஒரு பொருளை வாங்குறோம்னா அது அரசாங்க அனுமதி பெற்ற பொருளா, அது சரியான முறையில் விற்க முடியுமா, அதை சரியான முறையில் வாங்க முடியுமா, நாளைக்கு அந்த அரசாங்கம் அந்த பொருளை எடுத்துக்குமா எடுத்துக்காத, இந்த அறிவு நமக்கு கிடையாதா? கர்த்தர் கொடுத்துருக்கிறாருல்ல. அப்படிப்பட்ட பொருட்களை போய் பிழை போட்டு வாங்கி, யாரோ சொன்னாங்க விலை கம்மியா கிடைக்குது விலை கம்மியா கிடைக்குது விலை கம்மியா கிடைக்குதுன்னு வாங்கி அதனால என்ன பிரயோஜனம்? பல வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், அதனால 1 ரூபாய் பிரயோஜனம் உண்டா? ஆனா இன்னமும் அதுல போய் விழுகிறோம், இன்னும் அதே மாதிரி காரியங்கள்ல போய் விழுகிறோம். உலக மனுஷன். கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார், தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உலக மனுஷனை விட்டுருங்க, அவனுக்கு அந்த புத்தி அந்த ஞானம் கிடையாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு தேவ திட்டத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். நிதானிங்க. இல்லாத ஆசீர்வாதத்துக்காக போராடிட்டு இருக்கிறத விட இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு மேல போக வழியை பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன? இல்லாத நீ கார் வாங்குவ, நீ பைக் வாங்குவ, நீ வீடு வாங்குவ, 50 பவுன் 1 பவுன் நகையை பத்திரமா வைக்கிற வழியை பாருங்க. அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல உடல் சுகம் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு குடும்பத்தை ஆசீர்வாதமா பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கடனே இல்லாமல், வேதவசனத்தை கடனே இல்லாமல் வாழ செய்கிறது. ஆடம்பரம் வேண்டாம். உன் கையில எவ்வளவு காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த பொருளை, நியாயமான பொருளை, என்ன மற்றவங்க ஏளனமா பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. எப்படி பாஸ்டர் இந்த கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் சேலை கட்டிட்டு போனாதான் என்ன மதிப்பாங்க? 15,000 ரூபாய் போட்டு கடன் வாங்கி ஒரு வீட்டு பிரதிஷ்டைக்கு கொண்டு போய் ஒரு மொய் வச்சனாதான் என்ன மதிப்பாங்க. அந்த 15,000 கடன், அதுல வட்டியை 10,000 அவன் மதிக்காட்டி போறான். நீ வீடு கட்டுற அன்னைக்கு அவன் அந்த 15,000 பொருளை தூக்கி தலையில வச்சுட்டு எனக்கு வந்து வச்சாங்கன்னு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நீ ஏன் எக்ஸ்ட்ரா 10,000 கடன் வாங்குற? தேவையில்லை. 15 லட்சம் 20 லட்சம் போட்டு வீடு வாங்குற உங்களால ஒரு டிவி டேபிள் வாங்க முடியாதா? அல்லேலூயா. ஒரு சோஃபா வாங்க முடியாதா? ஒரு பெட் வாங்க முடியாதா? நீ அன்னைக்கு வாங்கிக்கோ. இன்னைக்கு போய் கயசே கையில இல்ல, கடனை வாங்கி போய் அது எப்படி பாஸ்டர்? நகை 1 பவுன் செஞ்சு போட்டணும். எதுக்கு? நாளைக்கு எங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஒரு பவுன் கொண்டு வருவாங்கல்ல. திட்டமிடாத வாழ்க்கை. அந்த 1 பவுன் 40,000, அதுக்கு கடன் வாங்குறது, அந்த வட்டி 20,000 60,000 ரூபாய் காலம் ஃபுல்லா சுமந்துட்டு கிடக்கும். வாகனம் உன் கையில என்ன பட்ஜெட்? 20,000 ரூபாய்க்கு வாகனம் வாங்கு. பாத்திரம் என்ன கையில இருக்கிற பட்ஜெட்? தேவையான பாத்திரம் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது அலமாரியில். அது எதுக்கு வைக்கிறதுனே தெரியுது. அல்லேலூயா. அதுல கிடக்கும் 1 லட்ச ரூபா. ஆனா கடையில போய் 20 லட்ச ரூபா 30, இப்போ கடையில போய் 2 லட்சம் 3 லட்சம் ஃபைனான்ஸ்ல பணம் வாங்குறது. பேங்க்ல பணத்தை சேமிங்க. பிரச்சனைகள் நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நாளை தினத்தை குறித்து திட்டமிடலை கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார், இப்ப ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்ல, நிச்சயமற்ற தன்மைகள், குறுகிய கால ஜீவன், தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது, தாழ்மையா இருப்பது, இதெல்லாம் திட்டமிடலுக்குள்ள வரும். இந்த போற போக்குல ஒரு வாழ்க்கையை தயவு செய்த தேவ பிள்ளைகள் வாழாதீங்க. பார்த்துக்குவார், அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க செஞ்சுக்குவாங்க, இது இப்படி நடந்துக்கும். என் பிள்ளைய படிக்க வச்சுட்டேன், அவன் பார்த்துக்குவான், அவன் பண்ணிக்குவான்.
கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நிதானமாக பயன்படுத்து. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.